இவ்வளவுமே நண்டு குஞ்சா? அட கடவுளே! வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மற்ற பசங்களாம் சாட்டர்டே சண்டே ஆனால் விளையாட போவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. சாட்டர்டே சண்டேக்கு தான் வேலைக்கு போவோம். நாங்கள் எதுக்கு தெரியுமா வேலைக்கு போகிறோம்? ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்தாமல் எங்களோட தேவையை நாங்களே தீர்த்துக்குவோம். ஏன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் தெரியும் தன்னோட வீட்டோட சூழ்நிலை எப்படின்ட்டு. எங்கள் கிராமத்தில் பொதுவாக இந்த மாதிரி பசங்களோட அப்பா அம்மா தினக்கூலியாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க தினைக்கும் வேலைக்கு போனால் மட்டும்தான் காசு கிடைக்கும், இல்லாட்டினா கிடையாது. முக்கால்வாசி அவங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்காண்டி நாங்கள் வேலைக்கு போவோம். அவங்க படுற கஷ்டம் நம்ம கண்முடி நல்லா தெரியும். அவங்களோட ஒரு 10 ரூபா வாங்கினாலும் 10 வாட்டி யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, அதை விடுங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கையில கீழே ஏதோ ஒரு சவுண்டு. ஏன்னா எனக்கு முடிஞ்சு பார்த்தா நம்ம நண்டு சாரி நண்டு மேடம், அதோட வயிறு கொஞ்சம் அப்நார்மலா பெருசா இருந்துச்சு. என்னதான் இருக்குன்னு எடுத்து பார்த்தா அதில் அவ்வளோ குஞ்சு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா ஷாக்குன்னா சம்மர் டைம்ல இது மாதிரி குஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். மேக்ஸிமம் மழை நேரத்தில் எல்லா நண்டுமே குஞ்சு பொறிக்கும். இது மட்டும் என்னன்னு தெரியல, இந்த சீசன்ல குஞ்சு பொறிக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஆத்துல விட்டாச்சு. உச்சி வெயில என்னடா வாயில போறேன்னு கேக்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இதான் ப்ளூபெரி. கிராமத்துல இதை இங்கு பழம்னு சொல்லுவாங்க. இதை இப்போலாம் அவ்வளோவா பார்க்க முடியாது. இதை வாயில போட்டு மென்று துப்பினோம்னா நாக்கே ப்ளூவா மாறிடும். உச்சி வெயில் என்னதான் மண்டையை போடுறதாலும் நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். அதனால வேலையை கரெக்டாக பார்த்து தான் ஆகணும். லைசன்ஸே இல்லாமல் ஓட்டுற ஒரே வண்டி மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு ஃபீடே தண்ணி தான். செம்மையா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காரப்பழமா அப்படின்னு என்னன்னு கேட்பீங்க. இது மாதிரி காயெல்லாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. இதுதான் காரப்பழம். அப்புறம் கிராமத்தில் இருக்கவங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பழத்தோட டேஸ்ட் புளிப்பும் இனிப்பும் கலந்து சும்மா அடிப்பொலியா இருக்கும். யாரெல்லாம் காரப்பழம் சாப்பிட்றீங்களோ கமெண்ட்ல போட்டுப்போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்க வேலை முடிக்கவே கிட்டத்தட்ட 1 மணி ஆச்சு. 1 மணி வெயில் சும்மா சொல்லுன்னு தலையிலேயே விழுந்துச்சு. கடைசி வண்டி கட்டையும் வண்டியில ஏத்திக்கிட்டு அப்படியே நம்ம நண்பர்களோட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கு இருக்க வேலையில இந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிடவே முடியலங்க. ஏன்னா 4 தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா பழம் வெடிச்சு வேஸ்டா போயிடும். அதான் இன்னைக்கு வெட்டியா இந்த டிராகன் ஃப்ரூட்டை கொண்டு வர சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. நான் இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வீட்டில் ஃபர்ஸ்ட் சாமி வச்சு கும்பிட்டுக்கணும். இது ரொம்ப சின்னமா இருக்கு. இதை உரிச்சோம்னா வெறும் 100 கிராம் தான் இருக்கும். ஏன்னா பிளான்ட் ஃபர்ஸ்ட் டைம் வச்சனால கொஞ்சம் அடி வாங்கி தான் காய்ச்சிச்சு. அதனால கொஞ்சம் சின்னமாக காய்ச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பட்டு விட்டுருக்கு. இது எவ்வளோ பெருசு வராதுன்னு பார்ப்போம். ஏன் மிஸ்டேக்கா இல்லை பிளான் மிஸ்டேக்கா நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்குவோம். எந்த ஃபெர்டிலைசருமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக காய்ச்சது இது. ஓகே கைஸ், நான் அதில் பழுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் கூட தர்றேன் உங்களுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே நம்ம மீன் நண்பர்களுக்கு ஃபுட்டை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல தக்காளி இது மாதிரி அடுப்பில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண தக்காளியை வெளியே எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். கழுவும் போதே தக்காளி இருக்க தோல் அப்படியே தண்ணியை பிரிஞ்சு வந்துடும். அதில் எந்த சாம்பாலும் மண்ணும் இல்லாமல் நல்லா காய் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அது கூட 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு அப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான திடீர் சட்னி ரெடி. இன்னைக்கு நைட்டு இரவு இருந்தே தான் அடி புளி வேற லெவலில் இருந்துச்சு. நன்றி.